வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன பங்குகள் பற்றி பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். விப்ரோவோட ஏஐ டிரான்சிஷன் பற்றியான ஒரு அப்டேட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Zydus லைசென்ஸோட யுஎஸ் மார்க்கெட் அக்விசிஷன் பற்றி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். HDFC பேங்கோட ஓவர்சீஸ் ஃபண்ட் ரைசிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு முக்கிய அப்டேட் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. மார்க்கெட் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஒரு சைட் வேவ் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. சின்ன ஒரு வாலடைல் இருக்கு. பட் இது இன்னைக்கு டேல பெரிய அளவுக்கு இல்ல. ஸோ போதுமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணல. வாலடைலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்படுத்தல. பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான். ஒரு 230 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரேலியில. ஸோ இந்த ஏற்றத்துல பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகளோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே வந்து குறைவா இருக்கு. ஆனா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம டாடா மோட்டார்ஸ் பற்றியான அப்டேட்குள்ள வந்து போவோம். நேத்து கிட்டத்தட்ட ஸோ இந்த கட்டுரையை எழுதி முடிக்கிறதுக்கு மட்டுமே 2.5 மணி நேரம் ஆச்சு. 10 மணிக்கு உட்கார்ந்தது நைட்டு 12:30 மணி ஆயிப்போச்சு அதை முடிக்கிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஸோ பல ஆய்வுகள் ஸோ கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4.5 மணி நேரம் வரைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு செலவாயிருந்தது. ஸோ அந்த ஆர்டிக்கிளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சில நண்பர்கள் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பலருக்கும் அது சென்றடைஞ்சிருக்காது. டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணல. ரீசன் டெலகிராமுக்கு ஊதிட்டாங்க. ஸோ இந்த டெலகிராம் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் இன்னி வந்து தினமும் வந்து வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடலாம் அப்படின்னு தான் வந்து இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டெய்லி ஒரு போஸ்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை நான் யூடியூப்லேயும் வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பல முக்கியமான விஷயங்களை டாடா மோட்டார்ஸ் பற்றி நான் அதில் எழுதியிருக்கேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் கடந்து வந்த பாதை அண்ட் டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சர் பிளான் ஸோ எப்படி ஒரு இம்பாக்ட் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஸோ டீட்டெயில்டாக வந்து அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னும் நான் எதிர்பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லையும் அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கை அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ டாடா மோட்டார்ஸ் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது கரண்ட்டாக இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸோ ஒரு நல்ல சரிவு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு இறக்கம் கிட்டத்தட்ட 7% வரைக்கான சரிவு டாடா மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் அவங்க அறிவித்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. கரண்ட்டாக ரூ. 366 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக 400 வந்து கிராஸ் பண்ணிச்சு இந்த டாடா மோட்டார்ஸ். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கும் இந்த பங்கை நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு சரிவை வந்து கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ வரக்கூடிய இன்னும் ஒரு 6 to ஒரு 10 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன் நமக்கு இந்த டாடா மோட்டார்ஸில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பெட்டர் பிளேஸில் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. நண்பர்கள் பலருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து பீக்லேருந்து 50% வரைக்கான சரிவை கொடுத்தும் கூட இந்த பங்கில் நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பிஸ்னஸில் இப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதனால் தொடர்ந்து நான் வெயிட் பண்ணுறேன். அதுவும் இப்போ கொடுத்த அவங்க பிளான் எனக்கு சுத்தமாக வந்து ஒத்து வரல. ஸோ இந்த பிளான் எனக்கு சரியாக படலை. ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக டாடா மோட்டார்ஸ்க்கு மாறுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதனால தான் இதை பற்றி நான் விரைவாக வந்து உங்கள் கூட டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு டெசிஷன். நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ நல்லா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மேலே ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். நான் வந்து வாங்கக்கூடாது வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேன். இன்கேஸ் மேலே ஏறிடுச்சுன்னா உன்னால தான் நான் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ இதை நான் சொல்கிறேன். ஸோ வாங்குவதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். நான் வாங்கலை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல சில ப்ரெஷர்ஸ் வந்து தெரியுது. அதை வெப்சைட்டில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஒரு ஆர்டிக்கல் வடிவத்தில். ஸோ டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது டெலகிராம். ஸோ இந்த டெலகிராமில் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெலகிராமை வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களுக்கு பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பெருசாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. நேற்று நைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாமல் போயிருச்சு. ஸோ இப்போ டெலகிராம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆக்டிவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மெசேஜ் எதாவது அனுப்புனீங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் சென்டும் ஆகாது. எந்த மெசேஜும் ரிசீவ் ஆகாது. ஸோ அவ்வளோதான், டெலகிராமை முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டெலகிராமோட சிஇஓ என்ன சொல்கிறாங்கன்னா,
ரிலையன்ஸ் தான்டா, நீ தான்டா காரணம் அப்படின்ட்டு ரிலையன்ஸ பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காங்க. என்னன்னா, ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா கூட பார்ட்னரா இருக்காங்க பல விஷயங்கள்ல. ஜியோ பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் இப்போ புதுசா ஏஐல இருக்காங்க. ஸோ இந்த மாரி பார்ட்னரா இருக்கக்கூடிய காரணத்தினால, வாட்ஸ்அப்ப வளர்த்தெடுக்கிறதுக்காக டெலகிராம மறைமுகமா இவங்க தாக்குறாங்க அப்படின்ட்டு, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க. ஸோ மேபி உண்மையா கூட வந்து இருக்கலாம். இல்ல பொய்யா கூட இருக்கலாம். ஆனா ஸோ இவன முடிச்சு விட்டுட்டு டெலகிராம முடிச்சு விட்டுட்டு ரிலையன்ஸ் ஏதாச்சும் ஜியோ மெசேஜ் அந்த மாரி ஏதோ ஒண்ணு விட்டா கூட, ஓகே நம்ம நாட்டோடது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வாட்ஸ்அப்ப வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு முறையா இருந்ததுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அது வேஸ்ட் தான். இப்போ சைனாலலாம் எடுத்துக்கிட்டா, ஸோ குளோபலா அமெரிக்கால இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ் வந்து அந்த இடத்துல இருக்காது. விபிஎன் போட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் பெரும்பாலும் இருக்காது. அவங்க உள்நாட்டு சமூக செயலி தான் அங்க வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கும். அது ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். சைனா வேற லெவல்ல வந்து அத நடத்தி முடிச்சாங்க. ஸோ அந்த மாரி நம்ம நாட்டிலயும் பண்றது வரவேற்கக்கூடிய விஷயம். பட் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ நீட்டோட வினாத்தாள் வந்து டெலகிராம்ல கசிந்தது தான் இந்த டெலகிராம பேன் பண்ணதுக்கான ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ சப்ப ரீசனாட்டம் தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம். ஸோ என்னைக்கு இத திரும்ப வந்து அன்பேன் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் சில பேர் வந்து டெலகிராம்ல அ சீரிஸ் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்த டெலகிராம் குடுத்துருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி தான் ஒருக்கா யூடியூப் வான்ஸ்டுன்னு அப்படின்ட்டு ஒண்ணு இருந்தது. ஸோ நான்லாம் அத யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால ஆடோட யூடியூபே பார்க்க முடியல. ஸோ இப்ப யூடியூப்க்கு தண்டமா ஒரு ரூ. 1500 வரைக்கும் நான் பிரீமியம் வந்து பே பண்ணிட்டுருக்கேன். ஸோ பழகிட்டேன். கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேல வந்து யூடியூப் வந்து பிரீமியம் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ₹1500 பார்த்தீங்கன்னா, இதுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. அ அதே மாரி தான் இப்ப நம்மளையும் இந்த டெலகிராம்ல பழக்கிட்டு, அடுத்தது Netflixஅ சப்ஸ்கிரிப்ஷன் போடு, Amazon சப்ஸ்கிரிப்ஷன் போடுன்ட்டு நம்மள இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பழக்கறதுக்கு தான் இந்த வழியெல்லாம் பண்றாங்கங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ எது எப்படியோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு விப்ரோ கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டு. ஸோ விப்ரோ பற்றி ஜெஃப்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விப்ரோவோட ஏஐ டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, நியர் டெர்ம்ல ஒரு பெரிய பெயின் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம ரூ. 150 டார்கெட்டாவும் வந்து விப்ரோவுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ டிரான்சிஷன் வெறும் விப்ரோ மட்டும் இல்ல. பட் விப்ரோ தெளிவா வந்து சொல்ட்டாங்க. ஏஐக்கு நாங்க பெரிய அளவுக்கு மாறுவோம். ஏஐனால பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வருவோம் அப்படின்ட்டுலாம். ஸோ மற்ற கம்பெனிஸும் பண்ணும். ஸோ இது ஓவரால் எல்லாத்துக்கும் பிரஷர். விப்ரோ இப்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷருக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்தரா ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். நான் வந்து இத பற்றி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நல்ல இடத்துல இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் வாங்குன இடத்துக்கிட்ட தான் இந்த விப்ரோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சான்ஸ் இருக்கு. ஆனா நான் அடுத்த ஒரு இதுல திரும்ப எகிறி குதிக்கணும்னா, ஸோ ஃபர்தரா ஒரு டிப் நடந்தா தான் நான் குதிக்க முடியும். இது அன்னைக்கும் சொன்னேன். ஏன்னா, ஒரே பிரைஸ்ல திரும்ப திரும்ப வாங்கி என்னத்த பண்றது? ஆல்ரெடி குவான்டிட்டீஸ் எக்கச்சக்கமா இருக்கு. திரும்ப ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டா மட்டும் தான், இந்த இடத்துல வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேனே தவிர, ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெஃபினட்டா பண்ண மாட்டேன். மேபி ஃப்ரெஷ்ஷா இப்ப தான் விப்ரோ பார்க்கணும்னு நெனச்சா, இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சான்ஸ் தான். பட் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டிசிஷன் எடுங்க. நான் இறங்குனா தான் இதில பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற ஒரு முடிவோட வந்திருக்கேன். அடுத்தது ஸோ இன்னொன்னும் விப்ரோ பற்றியான அப்டேட் தான். ஸோ ஆந்த்ரோபிக்கோட அ ஒரு யூஸ்னால ஒரு உதவியோட ஒரு ஏஐ ஆப்ப பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல விப்ரோ இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய ஏஐ டிரான்சிஷன்ல ஒரு பகுதி அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். இதே தான் டிசிஎஸும் வந்து பண்ணாங்க. இப்ப விப்ரோவும் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸோ Zydus கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. யுஎஸ சேர்ந்த அசர்டியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த வந்து $166 மில்லியன் குடுத்து அக்யூசேஷன வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாங்கி முடிச்சுட்டாங்க. இப்ப இது ஒரு பெரிய செய்தியா இருக்கு. இந்த செய்தியின் காரணமா இன்னைக்கு Zydus வந்து கீழ இறங்கியிருக்கு. ஸோ இந்த அக்யூசேஷன் காரணமா கீழ இறங்கியிருக்கு. பட் இது சும்மா வந்து இவனுங்க அடிச்சு இறக்குவானுங்க. பட் இதன் மூலியமா இவங்களுடைய பயாலஜிக்கல் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஆகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் Zydusஅ பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது டிசிஎஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ நேத்து ஒரு அப்டேட் பார்த்தோம். ஒரு டீல் வின் பண்ணாங்க. எங்க இங்கிலாந்து கிளப் கிட்ட இருந்து. ஸோ இப்போ நார்வேல இருக்கக்கூடிய எலோபேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஒரு மல்டி இயர் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நேத்து ஒரு டீல், இன்னைக்கு ஒரு டீல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவும் போல செயல்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்ல பெரிய அச்ச உணர்வு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரீசன். என்னதான் வந்து கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட, பெரிய பெரிய ஆட்கள் வந்து இப்படி பொது வெளியில வந்து கமெண்ட்ஸ குடுக்கும்போது, கண்டிப்பா அச்ச உணர்வு வந்து எல்லாத்துக்கும் ஏற்படும். ஆனா, யார் என்ன சொன்னாலும், என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படிங்கிறத நம்மளோட புரிதலோட பார்த்தா மட்டும் தான், ஸோ அந்த இடத்துல நம்மளால
ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க முடியும்? நாளைக்கு ஏறி போச்சுன்னா இந்த சொன்ன ஆளுங்கலாம் வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஆளே காணாம போயிருவாங்க. அடுத்து வேற ஒரு ஸ்டாக் பக்கம் போயிட்டு அது இறங்கும் அப்படின்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம யோசிச்சு நம்மளா முடிவெடுக்கணுங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பொருள். ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. இன்னைக்கு டிசிஎஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் நம்மள பொறுத்தவரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு ஒரு $750 மில்லியன் பார்த்தீங்கன்னா, டாலர் பாண்டா வந்து அதாவது டாலர்ல கடன் வாங்க போறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2023க்கு அப்புறம் இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி 2023ல எஸ்பிஐ அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து இதே அளவுக்கான அமௌண்ட் வந்து டாலர்ல பாண்ட் மூலியமா கடன் வாங்குனாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபைனலாக திரும்ப டாடா மோட்டார்ஸ் பார்ப்போம் என்ன நிலமையில இருக்குன்ட்டு. ஓகே. இன்னைக்கு டேயில டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு அடி வாங்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு சம்பவத்த செஞ்சுட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 10% வரைக்கான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 9.5% கிட்ட சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சரிவு அ இன்னும் தொடருமா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான கட்டத்தில இருக்காங்க. பலவிதமான டிசிஷன இவங்க சேஞ்ச் பண்றாங்க. அது பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்த அதுவும் அது நமக்கு விரும்பத்தகாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோங்கிற ஒரு அச்ச உணர்வு எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபர்தரா மேபி டிப் நடந்ததுன்னா, கண்டிப்பா இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு வரும். ஸோ அதுக்கேற்றபடி என்னுடைய ஒரு திட்டம் ஆல்ரெடி என்கிட்ட ரெடியா இருக்கு. ஸோ அத வந்து நான் யூஸ் பண்றதுக்கு தயாராவும் வந்து இருக்கேன். ஸோ இன்ட்ரஸ்டடா இருந்தா அந்த ஆர்டிக்கிள போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில ஆடும் இல்ல. அதனால நீங்க செக் பண்றதுனால எனக்கு எந்த ரெவென்யூவும் கிடைக்க போறதில்ல. ஏன்னா ஆட் எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட் எல்லாம் நான் தூக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து போடுறேனே தவிர, ஸோ அதன் மூலியமா சம்பாரிக்கணும். சம்பாரிக்கிறதுக்கு தான் அத ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வேற விஷயம். ஆனா, இப்போதைக்கு எனக்கு எந்த காசும் வராது. ஆட் இருந்தா தானே காசு வரும். ஆட தான் தூக்கிட்டேன்ல. ஸோ விரைவில் நான் ஆட வந்து திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில அத பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ டைம் இல்லாத காரணத்தினால என்னால பண்ண முடியல. பட் விரைவில் நான் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்க இன்ட்ரஸ்டடா இருந்தா. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!